அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடி அப்படிங்கிறது உடம்பு மனசு ரெண்டையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பாலான சமயங்களில் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்துகள், பீரியட்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக மருந்துகள், அதே சமயத்தில் உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள், இதை மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் மனதளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நமக்கு மனதளவில் பிரச்சனை வருது அப்படிங்கிறதே தெரியாது. 2018 ஒரு 23,000 பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் நடந்த ஆராய்ச்சியில் மற்ற நபர்களை விட இவங்களுக்கு இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி வர்றதுக்கு 3 மடங்கு அதிகமான அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக அந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லப்பட்டது. ஸோ ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குது, முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், இதை எப்படி சரி பண்ணுறது, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமான அளவுக்கு மனக்கவலை, சின்ன சின்ன விஷயங்களில் கூட அதிகமான அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறது. வீட்டில் அப்பாவோ அம்மாவோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்காக 2 நாள் வரைக்கும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது. யாருமே நம்மளை எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருக்கிறது. திடீர்னு ஒரு கோபப்படக்கூடிய ஒரு நேச்சரோ, இல்லை வீட்டிலேயே அம்மாவோ அப்பாவோ சொல்லியிருப்பாங்க காலையில் எழுந்து யோகா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டுன்னு அதுக்கு அதிகமாக ஒரு கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். அதே மாதிரி என்ன காரணம்னே தெரியாமல் அழக்கூடிய ஒரு நேச்சர். அவங்களால அந்த பேஸ் லைன்லேயே இருக்க முடியாது. எதிர் அதிகமாக கோபப்படுறது, இல்லைன்னா அடிக்கடி அலறது. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் இருப்பாங்க. ஒரு நார்மலான லெவல்லே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு இருக்கும். சில பேருக்கு மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன மனப்பதட்டம் அவங்களுக்கு இருக்கும். முக்கியமாக ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியோ, ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடியோ, இல்லை ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுல கூட அவங்களுக்கு மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு நைட்டு தூங்குறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பிசிஓடியில் இருக்கக்கூடிய மனதில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள். இது ஏன் உண்டாகுது? யூஸ்வலாக இந்த பிசிஓடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம பாடியில் டோபமைனோட சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டோபமைன் எல்லாம் சுரக்கும், ஆனால் இந்த டோபமைனோட ரிசப்டார்ஸ் நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால மோட்டிவேட்டடாக இருக்க முடியாது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு குறை இருக்கும் அவங்களுக்கு. அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. எப்போவுமே எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் விலகியே, ஒரு அந்த மகிழ்ச்சியிலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கும். இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். அதற்கு காரணம் இந்த டோபமைன் கம்மியாகிறதுனால தான். 2வது விஷயம், அவங்க பாடியில் இந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அது செரட்டோனின் ஹார்மோனையும் கம்மி பண்ணுது. இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனோட அளவும் கம்மி ஆகிடுறதுனால மனதளவில் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. அதே மாதிரி 23% இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியும் இருக்குது. மெக்னீஷியம் அவங்க தசைகளை தளர்வாக்கக்கூடியது, மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. தசைகள் எல்லாமே இறுக்கமாக இருக்குது, உடம்புல ஒரு வலி இருக்குன்னா எப்போவுமே அவங்களுமே இரிட்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, இதெல்லாம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணணும்? முதல் விஷயம், பிரம்மி சேர்த்து நெய் எடுத்துக்கலாம். இந்த பிரம்மி அப்படிங்கிறது பிடிஎன்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர். ஸோ இது பிரெயின் செல்ஸை க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இதனோட அளவை அதிகப்படுத்துது. அதே மாதிரி செரட்டோனின், டோபமைன், இதனோட ப்ரிகாசர்ஸை அதாவது அது உருவாகிறதுக்கு தேவையான அந்த மூலப்பொருட்களை இது அதிகப்படுத்துது. மனதையும் அமைதிப்படுத்துது. நரம்புகளுக்கும் ஒரு அமைதியான ஒரு உணர்வை கொடுக்கறதுனால பிரம்மி நெய், அது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பிரம்மி இல்லைன்னா வல்லாரை நெய் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோட இந்த நெய்யை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது மனதளவில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
2வது அமுக்ரா சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது. இந்த அமுக்ரா டீ அப்படிங்கிறது ஈவினிங் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. பாலோட கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு 300 மில்லிகிராம் அளவுக்கு நீங்கள் டேப்லெட்டாகவும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை சூர்ணமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட இல்லைன்னா வெந்நீரோட சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் உங்கள் பாடியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவலை வந்து குறைக்கும். இதற்கு ஒரு அடாப்டோஜெனிக் எஃபெக்ட் வந்து இருக்குது. அதாவது ஃபிசிக்கலாக உண்டாகக்கூடிய வலியையும் வந்து குறைக்கும், மென்டலாக உண்டாகக்கூடிய வலியையும் வந்து குறைக்கும். 3வதாக சதாவரி. அதாவது இந்த சதாவரி அப்படிங்கிறத மருந்தாக நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனா வந்து அதை பவுடர் பண்ணி நம்ம பாலோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸ்ட்ரோஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்து டாமினேட் ஆகிடும். இது ஒரு தராசு மாதிரி. அதாவது நார்மலாக பெண்களுக்கு பீரியட்ஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கக்கூடிய பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 10 நாள் வரைக்கும் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சதாவரி சேர்ந்த மருந்துகளோ இல்லை சதாவரியை வந்து நம்ம பாலோட கலந்து வந்து பொடியாக்கி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். 4வதாக நாடி சோதனை பிராணாயாமம் வந்து நம்ம செய்யலாம். தொடர்ந்து 12 வாரங்கள் இந்த நாடி சோதனை பிராணாயாமம் பண்ணவங்களில் வேகல் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது அவங்களுடைய வேகஸ் நரம்பு வந்து தூண்டப்பட்டு உடலும் மனசும் அமைதியான ஒரு நிலைக்கு, செரிமானம் வந்து ஒரு கரெக்டான சமயத்தில் நடக்கிற மாதிரியான நிலை வந்து உருவாகுது. ஸோ நாடி சோதனை பிராணாயாமம் காலை வேளைகளை நீங்கள் வந்து செய்யலாம். ஒரு பக்கம் நாசியில் மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு அதை கொஞ்சம் நேரம் உள்ளே இருத்தி வச்சுட்டு மெதுவாக மூச்சை வெளிவிடலாம். ஸோ இந்த பிராணாயாம பயிற்சியும் நம்ம ரெகுலராக வந்து பண்ணலாம். 5வதாக சந்திரபேதன பிராணாயாமம். அதாவது இடது நாசி வழியாக மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். ஸோ ஒரு 4 எண்ணிக்கை வரைக்கும் அந்த மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உள்ளே இருத்தி வச்சுட்டு மெதுவாக நம்ம வலது நாசி வழியாக இந்த மூச்சை வெளிவிடணும். மீண்டும் நம்ம இடது நாசி வழியாக நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு 10 முறை நம்ம வந்து பண்ணலாம். இந்த பயிற்சியை நம்ம வந்து பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும். உடம்பு நல்லா வந்து குளிர்ச்சி அடையும். இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் மனதளவுலையும் நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பாடியில் இன்ஃப்ளமேஷனுக்கான எல்லா சைன்ஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அடிக்கடி மூட்டு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த சந்திரபேதன பிராணாயாமம் வந்து நம்ம பண்ணலாம். 6வதாக ஒரு கிராட்டிடியூட் நோட் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதுவும் நீங்கள் மார்னிங் டைமில் எழுந்த உடனே நீங்கள் ஃபோனெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 5 விஷயம் உங்கள் உடம்புல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. எனக்கு கைகள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும், கால்கள் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ உங்கள் உடம்புல ரொம்ப நீங்கள் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு 5 விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து எழுதலாம். இல்லை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்ததாக ஒரு 4 விஷயம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி சொல்லலாம், அந்த மாதிரி 4 விஷயம் வந்து நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 3 விஷயம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை நீங்கள் உங்கள் நினைவுக்கு வந்து கொண்டு வரலாம். அதே போல் ஒரு 2 விஷயம் இன்றைக்கி என்னோடய ஆரோக்கியத்துக்காக நான் பண்ண போகிறேன். இந்த 2 விஷயங்கள், காலையில் நான் ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போக போகிறேன், ஸோ அதே மாதிரி நான் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஏதாவது 2 விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைனா நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் விட போகிறேன், இன்றைக்கி நான் காஃபி குடிக்கிறத விட போகிறேன், இல்லை நான் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக கிளம்ப போகிறேன், ஸோ லேட்டாக நான் போக மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து விட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் நீங்கள் வந்து காலையிலே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் மார்னிங் டைமில் கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஆண்ட்ரோஜன் லெவலெல்லாம் அதிகப்படுத்துறது. ஸோ இது 23% வரைக்கும் குறையும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. நிறைய பேர் அனுபவபூர்வமாகவும் வந்து இதை ஃபாலோ பண்ணி நல்லா பெட்டர்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்டு நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ நாளையிலேருந்தே நீங்கள் காலையில் எழுந்த உடனே
இந்த ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் நாடி சோதனை பிராணாயாமா, சந்திரபேதன பிராணாயாமா இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் வெறும் வயிற்றுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வல்லாரை நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு மனசு ரெண்டுமே வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். மனதளவில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன கைடன்ஸ் வந்து தேவை. ஸோ நான் நிறைய மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர், ஆனாலும் என்னால் மாற்ற முடியலன்னு சொல்கிறவங்க ஒரு முறை நெய் மருந்து டீடாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன இந்த விஷயங்களை ஒரு சின்ன கைடன்ஸோட ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மனதளவில் என்னெல்லாம் பாதிப்புகள் வந்து உண்டாகும், இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.